இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படியாவது சாமி சொன்ன மூலிகையை நாணமல்ல இருந்து பறிச்சுட்டு வந்தே தீரணும். சரிங்க சாமி. சாமி அங்க பாருங்க, ஒரு பொண்ணு விழுந்து கிடக்கு. ஆமா சாமி, ஒரு பொண்ணு கீழே கிடக்குது. ஒருவேளை மலையில இருந்து தவறி விழுந்துடுச்சா, இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா, இல்ல காட்டு மாடு முட்டி கீழே விழுந்துடுச்சா? வாங்க சாமி போய் பார்க்கலாம். சாமி மூச்சு இருக்கு சாமி. ஐயாட்ட தூக்கிட்டு போலாம். தூக்குங்க. தூக்குங்க. பாத்து பாத்து பாத்து. யார் இந்த பொண்ணு? என்னாச்சு தெரியல சாமி, மலைப்பாதையில கீழே விழுந்து கிடந்துச்சு. மூச்சு இருந்துச்சு, அதான் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அம்மா எந்திரிமா. அம்மா பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதம்மா. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் சாமி. யாருமா நீ? மலையில இருந்து தவறி விழுந்துட்டியா, இல்ல நீயா குதிச்சு உயிரோட துணிஞ்சியா, இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? நானா தவறி விழல சாமி, நான் குதிக்கவும் இல்ல. என்ன தள்ளி விட்டது வயசான தோற்றத்துல வந்த நந்தினி தான். நந்தினியா உன்னை கொல்ல பார்த்தா? ஆமா, நீ யாரு? சாமி, நான் இந்த கோலமலைக்கு நந்தினி கிட்ட இருந்து அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்திய மீட்டெடுக்க வந்தேன். நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்திய மீட்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வரைக்கும் நீ உயிர் தப்பிச்சதே நீ செஞ்ச புண்ணியம்தான். தயவு செஞ்சு நீ திரும்பி போயிரு. கடவுளே சொன்னாலும் என்னால திரும்பி போக முடியாது. பத்மாமாவோட பையன் சாக போறாரு. அந்த பையனை காப்பாத்தணும்னா எனக்கு அந்த மூக்குத்தி வேணும் சாமி. அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால ஏன் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. எப்படியாவது நந்தினி கிட்ட இருந்து அந்த மூக்குத்தியை நான் மீட் ஆகணும். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி. உன் கணவரோட உயிருக்காகவும் யாரோ ஒரு குடும்பத்தோட சாபத்தை நீக்கிறதுக்காகவும் தன்னலம் இல்லாம போராடுற. அதுக்காக தான் மந்திரத்தையும் இந்த மந்திர கோலையும் உனக்கு தரேன். இதை வாங்கிக்கமா.